வணக்கம் சிவபக்தர்களே. இந்த வீடியோ இன்றைக்கு உங்கள் கண்களில் பட்டது ஒரு சாதாரண நிகழ்வு என்று நினைத்து கடந்து செல்லாதீர்கள். சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கும் சில சந்திப்புகள் தற்செயல் அல்ல, அவை நமக்கு சிந்திக்க ஒரு வாய்ப்பாக அமையும். இன்று உங்கள் மனதில் ஏதேனும் கவலை, பயம் அல்லது குழப்பம் இருந்தால் இந்த சில நிமிடங்களை அமைதியாக செலவிடுங்கள். இந்த கதையில் வரும் வார்த்தைகளை சிவபெருமானின் கருணைமிக்க அறிவுரையாக கருதி கேளுங்கள். வாழ்க்கையின் சோதனைகள் நீங்கள் பல நாட்களாக மனதில் சொல்ல முடியாத வேதனையை சுமந்து கொண்டிருக்கலாம். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று எண்ணியிருக்கலாம். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் நம்மை உடைக்க அல்ல, நம்மை மேலும் உறுதியானவர்களாக மாற்றுவதற்கும் பொறுமையையும் நம்பிக்கையையும் வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். சிரமங்கள் நீடிக்கும் போது மனம் தளரலாம், ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிவன் தரும் நம்பிக்கை, உருவகப் பேச்சு, ஒரு கணம் கண்களை மூடி அமைதியாக இருங்கள். என் பக்தனே, பயப்படாதே, நீ தனியாக இல்லை. உன் முயற்சிகளும் உன் கண்ணீரும் வீணாகாது. பொறுமையுடன் முன்னேறு. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நம்பிக்கையை இழக்காதே. இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் தளர்ந்திருக்கும் மனங்களுக்கு ஒரு நினைவூட்டல். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்வதற்கான ஊக்கமாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள். நடைமுறையில் செய்யக்கூடியவை: ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவில் பிறருக்கு உதவுங்கள். நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கவலைகள் வந்தாலும் அவற்றை மட்டுமே நினைத்து நிற்காமல் அடுத்த நல்ல செயலை நோக்கி ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். சிறிய முன்னேற்றங்களே பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு சிறிதளவு ஆறுதலாக இருந்தால் அந்த நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையிலும் செயலிலும் தொடருங்கள். சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் அமைதி, தைரியம் மற்றும் நல்ல பாதையை அளிக்கட்டும். ஓம் நம சிவாய. இந்த வார்த்தையை மனதார ஜெபியுங்கள். உங்கள் மனதில் அமைதியும் உறுதியும் வளர இறைவன் அருள் புரிவாராக. ஓம் நம சிவாய.